இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: நம்முடைய இருதயத்தை தேவ சமாதானத்தோடு காத்துக்கொள்வது எப்படி? பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலைகளை குறித்து நினைத்தாலே கவலை தானாக நம்முடைய இருதயத்தில் வந்துவிடுகிறது. இவ்வாறு கவலை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் எப்படி கவலைப்படாமல் சமாதானமாக இருக்க முடியும் என்பதை பற்றி தியானிப்போம். கவலை வந்தவுடன் நம்முடைய இருதயத்தில் இருந்த தேவ சமாதானம் ஒரு நிமிடத்தில் நம்மை விட்டு மறைந்து விடுகிறது. அப்போது நாம் மீண்டும் மீண்டும் கவலையை நினைத்து சோர்ந்து போகிறோம், ஜெபிக்கவும் முடியாமல் போகிறது. இந்த வசனத்தின்படி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க, நாம் எதிர்பார்க்கிறபடி நம்மை இந்த உலகத்திலே விசாரிக்கிற நம்முடைய அன்பின் இரட்சகராகிய இயேசு நம்மோடு இருப்பதை நினைவு கூறுவோம். நம்முடைய கவலைகளை ஒவ்வொன்றாக இயேசுவுக்கு தெரியப்படுத்துவோம். நம்மை வேதனைப்படுத்துகின்ற நம்முடைய ஒவ்வொரு கவலைகளையும் ஒவ்வொன்றாக நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசுவின் கரங்களில் கொடுப்போம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்பி நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்கிற எல்லா கவலைகளையும் முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம். அப்போது தேவ சமாதானம் நம்மை நிரப்புவதை நாம் உணர முடியும். தேவ சமாதானம் நம்மை நிரப்பும் போது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு சிறு உதாரணத்தின் மூலமாக இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ஏசி கார் அல்லது ஏசி பஸ்ஸில் நாம் பயணிக்கும் போது மிகவும் வெப்பமான நேரத்திலும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தை நாம் உள்ளே உணர்வதில்லை. காரணம், நாம் ஏசியை உபயோகிக்கிறோம். வெளியே எந்த சத்தமாக இருந்தாலும், எந்த தூசியாக இருந்தாலும், வெளிச்சமாகவோ இருட்டாகவோ இருந்தாலும் உள்ளே இருப்பவர்களை தாக்குவதில்லை. கார் கதவுகள் பூட்டப்பட்டு உள்ளே இருக்கும் வரை வெளியின் வெப்பத்திலிருந்து, சத்தத்திலிருந்து, தூசியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு உண்டு. இதுபோல கவலைகள் நிறைந்த உலகில்தான் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதன் மத்தியிலும் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும் வரை உலகத்தின் கவலைகள் நம்மை தாக்காது. ஆகவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்மை விசாரிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடம் நம்முடைய எல்லா கவலைகளையும் கொடுத்துவிட்டு தேவ சமாதானத்தோடு இருக்க கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கவலை நிறைந்த இந்த உலகத்திலே எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரிடம் எங்கள் கவலைகளை தெரியப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வதற்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் எங்களை நிரப்ப ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேத வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.